அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வசந்த மாதம் என்று சொல்லக்கூடிய ரபியுல் அவ்வலுடைய மாதம் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வுலகிற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் பலவிதமான புரட்சிகளை ஏற்படுத்திவிட்டு இவ்வுலகத்தை விட்டும் பிரிந்த மாதம் இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதம். அந்த நாளை எதிர்நோக்கியவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்தவர்களாக, அன்னவர்களின் முஹப்பத்தை வேண்டியவர்களாக நாம் எல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் ஈருலகத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை, அன்னாருடன் சுஹபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை, மேலும் மறுமையில் நாம் அனைவர்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கரம் பிடித்து சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு அவதரிக்கும் பொழுது பலவிதமான விஷயங்கள் இந்த உலகத்திலே அரங்கேறியது. பலவிதமான வரலாறுகள் இருக்கின்றது. அதில் முக்கியமான வரலாறு என்னவென்று சொன்னால், ஷைத்தான் தன் மீது மண்ணை அள்ளி வாரிக்கொண்டு தன்னுடைய தலையில் போட்டுக்கொண்டு என்னுடைய கை சேதமே என்பதாக ஒரு சில நேரங்களிலே ஷைத்தான் அழுவாள். மிகவும் குறிப்பிட்ட ஒரு சில நேரங்களில் மட்டும்தான். உதாரணமாக சூரத்துல் குர்ஆனுடைய ஷரீஃபில் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அத்தியாயம் 7 ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா இறக்கிய பொழுது ஷைத்தானுக்கு தாங்க முடியலை. ஒட்டுமொத்த குர்ஆனுமே சூரா ஃபாத்திஹா, இந்த ஒட்டுமொத்த குர்ஆனுமே ஃபாத்திஹாவினுடைய அந்த முன்னுரையில் அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கும் பொழுது இந்த ஃபாத்திஹாவினுடைய சிறப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதற்காக வேண்டி இந்த ஃபாத்திஹாவினுடைய சிறப்பை அல்லாஹ் தஆலாவும் ஷைத்தானும் அறிந்திருந்ததன் காரணத்தினால், ஷைத்தானுக்கும் தெரியும் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி, இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மிக்க சூறாவை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு இறக்கி வைத்து விட்டால், இந்த ஃபாத்திஹாவுடைய சூறாவை கொண்டு இந்த மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் நம்மளை விரட்டி அடிப்பார்கள், எங்கெங்கெல்லாம் ஓதப்படுமோ அங்கெங்கெல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பான் ஷைத்தான். இப்போ எங்கெங்கெல்லாம் இவர்கள் தொழுகைகளெல்லாம் ஓதுவார்கள், நாம் எல்லாம் அவர்கள் பக்கத்தில் இருக்க முடியாது. மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் இந்த ஃபாத்திஹா சூறாவை ஓதுறாங்களோ அந்த நேரங்கள் எல்லாம் இவர்களை வழிகெடுக்க முடியாது. சூரா ஃபாத்திஹாவினுடைய பாதுகாப்பை கொண்டு இவர்கள் எல்லாம் வழிகெடுக்க முடியாதே என்ற ஒரு பெரிய கை சேதம் ஷைத்தானுக்கு. அந்த நேரத்தில் தன்னுடைய கைகளால் மண்ணை அள்ளி வாரிக்கொண்டு தலையில போட்டுக்கொண்டு என்னுடைய கை சேதமே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பான். அதே மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறக்கும் தருணத்தில் ஷைத்தான் தன்னுடைய தலையில் மண்ணை வாரிக்கொண்டு போட்டுக்கொண்டு அழுகின்றான். அதே மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நுபுவத் எனும் பட்டம் கொடுக்கப்படும் பொழுது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 40 வயது வரை சாதாரண மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 40 வயது வாழும் காலம் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. திடீரென்று 40 வயதில் வந்துக்கிட்டு கூடவே இருந்துட்டு திடீர்னு நான் நபி அப்படின்னு சொன்னால் யாருமே ஏற்றுக்க முடியாது. அல்லாஹு தஆலா இந்த 40 வருடங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை செதுக்கி வைத்தார். அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், குறைஷிகள் அங்கே நிற்கக்கூடிய எல்லா காஃபிர்களும் நிற்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து கொடுக்கும் பொழுது, நுபுவத்து கொடுத்த பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், போய் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுங்கன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மலை மேலே ஏறி நின்று, இப்போ திடீர்னு இதற்கு பின்னால், இந்த மலைக்கு பின்னால் நம்மளை கொல்லுவதற்காக வேண்டி, நம்மளோடு போர் புரிவதற்காக வேண்டி ஒரு கூட்டம் வருது, உங்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு கூட்டம் வருதுன்னு நான் சொன்னேன்னா நீங்கள்லாம் என்ன செய்வீங்கன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. முஹம்மதே, உங்களிடத்திலிருந்து உண்மையை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் கண்டது கிடையாது. முஹம்மதே, உங்களிடமிருந்து உண்மையை தவிர்த்து வேறு எந்த ஒரு வார்த்தை, எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் கண்டது கிடையாது. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அது உண்மைன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 40 ஆண்டு கால வாழ்க்கை இருந்தது. இதற்கு பிறகு 40 வருஷத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நம்பி இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் நபுவத்தை கொடுக்கும் பொழுது ஷைத்தான் மண்ணை வாரி போட்டு அழுவான். இன்னைக்கு இந்த 2 விஷயமும், ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு, இன்னொன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்துன்னா முத வஹி வருது. இந்த 2 விஷயமும் தான் நம்மள பல பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னைக்கு ஷைத்தான் மண்ணை அள்ளி தன்னுடைய தலையில வாரி போட்டுக்கிட்டு ஆரம்பிச்சானோ இன்னைக்கு வரைக்கும் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும்
போட்டுக்கிட்டே தான் இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை யோசிக்காதீங்க, பிறந்த நாளை கொண்டாடாதீங்க. நீ கொண்டாட எனக்கு இங்கே ஜருக்கு ஏறுது, எனக்கு இங்கே உடம்பெல்லாம் வேகுது, எனக்கு இங்கே உடம்பெல்லாம் எரியுது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழாத. நுபுவத்தெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம்தான். குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், உன்னை போல நபி, உன்னை போல மனிதர் தான். ஆனால் குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நுபுவத்தோ வஹியோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதையெல்லாம் நினைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்துராத. ஏன்னா எனக்கு இங்கே உடம்பெல்லாம் எரிகின்றது, பத்திக்கிட்டு எரியுது, இன்னும் தலையில அள்ளி போட்டுக்கிட்டு அழுதுகிட்டே தான் இருக்கிறான். நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு என்பது ஷைத்தானுக்குத்தான் அவ்வளவு வேதனை தரக்கூடியது. இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி யோசிக்கும் பொழுதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகளை பற்றி யோசிக்கும் பொழுதும், ஒருவனுக்கு முடியவில்லை என்று சொன்னால் அவன் யாராத்தான் இருக்கணும்? அவன் யாராத்தான் இருக்கணும்? ஷைத்தானாகத்தான் இருக்கணும். ஷைத்தானாகத்தான் இருக்க முடியும். ஷைத்தானை தவிர்த்து வேற யாருக்கும் இப்படி ஒரு காஃபிர் கூட என்ன செஞ்சுட்டு போயிடுவான், அவன் நபியை அவன் புகழ்றான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். முகமது சாதாரணவங்க கிடையாது, அவங்களுடைய தூதரை அவங்க புகழ்ந்துட்டு போறாங்கட்டு போயிடுவான். இங்க யாருக்கு எரிகிறது, யாருக்கு தங்களுடைய உடம்பெல்லாம் நரக நெருப்பால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்து அனைத்து நபர்களையும் அல்லாஹு தஆலா சுவனத்தில் புகுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன்னு சொன்னா இவர்கள் நம்முடைய சமுதாயம், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க தான், யாரும் வெளியாலாம் கிடையாது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆளுங்க வெளியால் இல்லை, நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய ரத்த சொந்த பந்தங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இவர்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு வார்த்தை யோசிக்கவும் கூடாது. அல்லாஹ் தஆலா நம்முடைய குடும்பத்தார்கள் நரக நெருப்பிலிருந்து முழுவதுமாக பாதுகாத்தருள் புரிய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் தஆலா இந்த உலகை படைப்பதற்கு முன்பதாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹை படைத்து வைத்திருக்கின்றான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் தெரியும் நமக்கெல்லாம். அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இவ்வளவு நாள் நான் உன்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறேன், எத்தனை நாள்? வரலாறுகளிலே சொல்லப்படுகின்றது 40 வருட காலங்களாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கிடைக்கல. உன் பக்கத்துல ஒரு பேர் இருக்குதே, முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த முஹம்மதுடைய பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. அல்லாஹ் கேட்கிறான், ஏன் அந்த முஹம்மதை நீ இழுக்கிற? இப்ப அந்த முஹம்மது யாருன்னு தெரியுமா உனக்கு? இன்னும் நான் அந்த முஹம்மதை உலகத்துக்கு அனுப்பலையே. அல்லாஹ் என்ன கேட்கிறான், இன்னும் இந்த முஹம்மதை நான் உலகத்துக்கு அனுப்பலையே. அப்படி இருக்கும் பொழுது அவர்களின் பொருட்டால் நீ எப்படி துவா கேட்ப, பாவ மன்னிப்பு கேட்ப? ஏன் உனக்கு அப்படி கேட்க தூண்டுச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், உன்னுடைய பெயருக்கு பக்கத்துல, உன்னுடைய பெயருக்கு அருகில் அவர்களுடைய பெயரை நீ வைத்திருக்கின்றாய் என்று சொன்னால், நிச்சயமாக மனிதரில் முதலாவதாக என்னை படைத்திருந்தாலும் அவர்களுடைய பெயரை எனக்கு முன்பதாக நீ வைத்திருக்கின்றாய். அதனால் அவர்களுடைய சிறப்பு கண்ணியமானது, அவர்களுடைய கண்ணியம் மேன்மையானது. அதனால அவர்களுடைய பெயரை சொல்லி கேட்டாவது நீ மன்னிக்கிறியா, நீ மன்னிப்பென்ற ஒரு நம்பிக்கையில கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை காட்டிலும் எனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள். இந்த உலகத்தை படைச்சு இந்த உலகத்துல எல்லாத்தையும் செய்யறதே அவங்களுக்காகத்தான். அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதனால எப்போ அவர்களுடைய பெயரை கேட்டு நீங்க துஆ செஞ்சிட்டீங்களோ உங்களை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகின்றான். ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் தஆலா வெறும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த விஷயத்தை காட்டியது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் தஆலா வாதா வாங்குவான், சும்மா கிடையாது. எப்போ அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா நம்மளை எல்லாம் முதலில் வச்சிருக்கும் பொழுது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய இடத்துல வச்சுக்கிட்டு எல்லா இடத்திலும் எல்லா மனிதர்களிடத்திலும் அல்லாஹ் தஆலா சில வாதாக்களை வாங்கி இருப்பான். நபிமார்களிடத்தில் எக்ஸ்ட்ரா வாதாக்கள் வாங்கியிருப்பான், வாக்குறுதிகள். அப்படி ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் தஆலா வாதா வாங்கும் பொழுது, நீங்கள் உலகத்துக்கு செல்லுங்க, நீங்க நபியா, நீங்க ரசூலா அனுப்பப்படுவீங்க, நீங்க நபியா அனுப்பப்படுவீங்க, நான் உங்களுக்கு இட்ட கட்டளைகளை நீங்கள் அங்க இடத்துல போய் சொல்லணும். சொல்லும் பொழுது சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு பின்னால் ஒரு தூதுவர் வருவார், எனக்கு பின்னால் ஒரு தூதுவர் வருவார், முஹம்மது என்ற பெயரை கொண்டு அவர் இருப்பார், அவரையும் ஈமான் கொள்ள வேண்டும், நீங்களும் அவரை கொண்டு ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு வாக்குறுதியை அல்லாஹ் தஆலா வாங்குவதாக தனது திருமறையிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போல ஒரு மனிதர் தான் என்பதற்கு சான்றாக ஆகுவார். எப்படி ஒரு மனிதராக இருக்க முடியும்? ஒரு மனிதருடைய விஷயத்தை ஒரு சாதாரண ஒரு நபியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா விட்டு விடலாம் அல்லவா? ஆனால் ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் ஏறத்தாழ 1,24,000 நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கின்றான். அத்தனை நபர்களிடத்திலும் வாங்கிய முதல் வாதா,
உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய முஹம்மது என் நபியை நீங்கள் முதலில் ஈமான் கொள்ள வேண்டும். நீங்க ரசூல் தான், நீங்க நபி தான், ஆனால் உங்களுக்கு பின்னால் ஒருத்தர் வருவார், அவரையும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து வரக்கூடிய நபியை கூட அல்லாஹ் தஆலா சொல்ல மாட்டான். மாறாக இறுதியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சொல்லி அவர்களிடத்திலே வாதாக்களை வாங்குகின்றான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய பிளானோடத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்புவோம். சும்மா கிடையாது, ஒரு பெரிய பிளான். யூதர்களுடைய கூட்டங்களிலே யூதர்களுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் இருந்து கொண்டிருப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பதற்கு முன்பதாக எத்தனையோ நபர்கள் தங்களுடைய யூதர்கள் எல்லாத்திற்கும் எண்ணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்களுடைய குடும்பத்தார்களிலிருந்து தான் வருவார்கள். ஏன் என்று சொன்னால், யூதர்களுடைய கூட்டத்தில் தான் எல்லா நபிமார்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை எல்லாமே அங்கத்தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்படியும் முஹம்மது என்று சொல்லக்கூடிய அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி நம்முடைய கோத்திரத்தில் தான் வருவார்கள் என்பதாக சிலர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனாலும் அல்லாஹ் தஆலா எல்லாத்திற்கும் வெட்ட வெளிச்சமாக்கி வச்சிருவான். அதிலே தௌராத்துடைய வேதத்தையும் இஞ்சிலுடைய வேதத்திலையும் மிகவும் ஆராய்ந்த ஒரு சில நபர்கள் மட்டும்தான் இந்த கோத்திரத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கை, எந்த அளவுக்கு அவர்களுடைய விஷயங்கள் தெரிந்து வைத்தவர்கள் தான் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப் திருமணம் முடிப்பதற்கு முன்பதாக வியாபார நோக்கமாக வெளியூருக்கு செல்கின்றார்கள். அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் வியாபார நோக்கமாக வெளியூருக்கு சென்றிருக்கும் பொழுது ஒரு யூத மார்க்க அறிஞர் பார்க்கின்றார், அப்துல் முத்தலிஃபே, உங்களுடைய இரு கைகளிலும் ஒரு கைகளில் இந்த உலகத்தினுடைய அரசாட்சியையும், மறு கைகளில் உங்கள் இந்த நாட்டு, அதாவது இந்த ஷரியத்தினுடைய நுபுவத்தையும், இறைவனுடைய நுபுவத்தையும் நான் காண்கின்றேன் என்பதாக சொல்கின்றார்கள். சரிதா? அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்றீங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, இன்னும் கல்யாணம் பண்ணலை. அப்படின்ன உடனே நேராக நீங்கள் ஊருக்கு போய் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுங்க. எந்த குடும்பத்தில் இருந்துன்றதையும் அவர் சொல்லி அனுப்பிட்டார். இந்த குடும்பத்தார்களிலிருந்து இந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிப்பீங்க, திருமணம் முடித்து உங்களுக்கு புள்ள பிறக்கும், அது மூலியமாக விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்புகின்றார். அப்துல் முத்தலிப் அவர்கள் ஊருக்கு வராங்க, மக்கமா நகருக்கு திரும்பினா இங்கே பொண்ணு பார்த்துருக்கிறாங்க. அவர் எந்த கோத்திரத்தார்கள், எந்த குடும்பத்தார்களை சொன்னார்களோ அந்த குடும்பத்தாரிலிருந்து ஒரு பெண்ணை பார்த்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களை மனம் முடிக்கின்றார்கள். அவர்களுக்கு ஹஜ்ரத் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆமினா அம்மையார் அவர்கள் பிறக்கின்றார்கள். இவங்க யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனாருக்கு திருமணம் முடிப்பதற்கு முன்பதாகவே அப்துல் முத்தலிப் ஆகிய அவர்களுக்கு ஒரு யூத மார்க்க அறிஞர் வந்து ஒரு சுப செய்தி சொல்கின்றார் என்று சொன்னால், எதற்காக வேண்டிய அல்லாஹ் இந்த அளவுக்கு அவர்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை சொல்லி காட்டியிருக்க வேண்டும்? நீங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு யாரும் தெரிஞ்சிக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பதாகவே எல்லா விஷயங்களையும் இந்த உலகம் போற்றிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உண்டான அனைவர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். யார் யாரெல்லாம் இறைவனுடைய வேதத்தை எடுத்து கையில் வைத்தார்களோ, யார் யாரெல்லாம் இறைவனுடைய மார்க்கத்தை கையில் எடுத்து பார்த்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்னா யார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் சாதாரண மனிதர் கிடையாது, பின்னாடி வரப்போறவங்க தான். இதோ வந்த பிறகு 40 வருஷம் அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி அதற்கப்புறம் ஒரு நுபுவத்தை கொடுத்து அதற்கப்புறம் அவர் உலகத்தில் பிரபலமடைய வைக்கிறதுக்கு அல்லாஹுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? எப்போ உலகத்தை படைச்சானோ அதிலிருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது என்றாலே யார், முஹம்மது என்றாலே யார் அப்படின்னு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஏனென்று சொன்னால், பின்னால் வரக்கூடியவர் சாதாரண மனிதர் கிடையாது. அவரை இந்த உலகம் போற்ற வேண்டும். ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப் அவர்கள் திருமணம் முடித்து ஹஜ்ரத் ஆமினா அம்மையார் அவர்களுக்கு ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களை திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். திருமணம் முடித்த இருவர்களும் ஒரு நேரம் அப்துல்லா அவர்கள் தன்னுடைய வியாபார நோக்கத்திற்காக வெளியூர் செல்ல பயணப்படுகின்றார்கள். வெளியூர் போகும்பொழுது தன்னுடைய மனைவியை பிரிவதற்கு மனசே இல்லை. ஏன்னு சொன்னால், அவர்கள் வயிற்றிலே ஒரு குழந்தை உருவாகின்றது. குழந்தை உருவான மாத்திரத்தில் ஹஜ்ரத் ஆமினா அம்மையார் அவர்களுடைய அழகு மென்மேலும் கூடிவிடுகின்றது. இந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியை அங்கே விட்டுட்டு போறதுக்கு ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுத்தமாக மனசே இல்லாமல் இருக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி இங்கேருந்து நம்ம இப்போ போய் தான் ஆகணும், வியாபாரத்திற்காக போய் தான் ஆக வேண்டும். போகும்போது சொல்கிறாங்க, பொதுவாக அந்த ஊரில் அந்த நேரத்தில் ஒரு வழக்கம், வியாபாரத்திலிருந்து அந்த கூட்டம் திரும்புது அப்படின்னு சொன்னால் ஊர் எல்லையில் ஒரு சங்கு ஊதிடுவாங்க. இந்த கூட்டம் வியாபாரத்துக்கு போன கூட்டம் திரும்பி வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி
அந்த மாதிரி அவர்கள் தன்னுடைய மனைவி இடத்துல சொல்கிறாங்க, நான் இப்போ வியாபாரத்திற்காக போகிறேன், நான் திரும்பும் பொழுது சங்கு ஊதும் பொழுது எனக்காக வேண்டி நீங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றணும், நான் உள்ளே வரும் பொழுது ஊர் வாசலில் ஊர் எல்லையில் வந்து நின்றணும், நான் ஊர் எல்லைக்குள் வரும் பொழுது நான் பார்க்கக்கூடிய முதல் முகம் உங்களுடைய முகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனைவியிடத்தில் எல்லா விதமான ஆசை வார்த்தைகளையும் சொல்லிவிட்டு பயணப்படுகின்றார்கள். பயணப்பட்டு மீண்டும் அந்த கூட்டம் திரும்பும் பொழுது சங்கு ஊதப்படுகின்றது. ஆமினா அம்மையார் வெளியே போய் நிற்கிறாங்க, ஊர் எல்லையில் போய் நிற்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. யாரை எதிர்பார்த்து போய் நின்றாங்களோ அவர்கள் வரவே இல்லை. ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடைசியில் கேட்குறாங்க, எங்கே என்னுடைய கணவர் அப்துல்லா எங்கே என்பதாக கேட்கும் பொழுது சொல்லப்படுகின்றது, அப்துல்லா வியாபாரத்திற்காக போகும் பொழுதே இந்த இடத்துல உடல் நோய்வாய்ப்பட்டு அந்த இடத்துல மூத்தாயிட்டாரு, நாங்கள் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹஸரத் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஹஸரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக தந்தையினால் கைவிடப்படுகிறார்கள். அங்கே அதற்கு அடுத்தபடியாக ஹஸரத் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈன்றெடுக்கின்றார்கள். பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் நிறைய விஷயங்கள் நம்முடைய வரலாறுகளை எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். இதை தாண்டி ஒரு யூத மார்க்க அறிஞர் ஒருவர் மக்கமா நகரத்திற்குள்ளே வருகின்றார். வியாபாரத்திற்காக உள்ளே வந்த மனிதர் அன்று இரவு குறைஷிகளிடையே எல்லா இடத்தையும் போய் எழுப்புறார். இன்னைக்கு இரவு குறைஷிகளிடத்தில் எல்லா இடத்துலையும் போய் எழுப்புறார். காலையில் போய் பார்க்குறாரு, ஒவ்வொரு குறைஷிகளையாக கூப்பிட்டு கேட்குறாரு, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கா, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் இந்த யூதர் வந்து இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு, நீங்கள் எதற்காக வேண்டி விசாரிக்கின்றீர்கள்? இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் இந்த ஊரில் இந்த இடத்துல இந்த கோத்திரத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்பதாக சொல்லிவிட்டு இருக்கின்றார். மறுநாள் போகிறாங்க. குறைஷிகளுக்கெல்லாம் தெரியுது, அன்னைக்கு காலையில் விடியும் பொழுது தெரியுது, அதிகாலையினுடைய நேரத்திலே திங்கட்கிழமையினுடைய நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தையாக பிறக்கின்றார்கள். ஹஸரத் அப்துல் முத்தலிப் அவர்கள் எடுத்த உடனேயே அவர்களுக்கு முஹம்மது என்பதாக பெயர் வைக்கின்றார். உடனே எல்லாம் கேட்குறாங்க, அப்துல் முத்தலிப் எடுத்தவொடனே முஹம்மதுன்னு பேர் சொல்கிறீங்களே, இந்த மாதிரி ஒரு பேர் யாருக்குமே வச்சது இல்லையே, இந்த மாதிரி ஒரு பேர் நம்ம குடும்பத்தில் யாருக்குமே இல்லை, திடீர்னு முஹம்மது என்பதாக சொல்லுகின்றீர்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்துல் முத்தலிப் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு ஒரு எண்ணத்தை போட்டு வைத்திருக்கின்றான் என்பதை பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற மனிதர் தான், நம்மளை போன்ற மனிதர் தான், அவர்கள் புகழ் பாடுவதற்கு எந்த விதத்திலும் தகுதியற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்னைக்கு ஹஸரத் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஹஸரத் அப்துல் முத்தலிப் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய பேரறிவர் சாதாரண குழந்தை கிடையாது, இவர் உலகம் முழுவதும் பாராட்டப்படக்கூடியவர், புகழப்படக்கூடியவராக இருப்பார் என்று எனக்கு இன்னைக்கு தோணுது. அதனால் நான் முஹம்மத், இவர் புகழப்பட்டவர் என்பதாக நான் பெயர் வைக்கின்றேன் என்பதாக அப்துல் முத்தலிப் அன்னைக்கே சொல்றாங்க. இன்னைக்கு நீ புகழ்றனாலேயோ நான் புகழ்றனாலேயோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழ் சேருவது கிடையாது. நீ புகழ் பாடக்கூடாது அப்படின்றனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவும் ஆகப்படுவதும் கிடையாது. பெயர் வைக்கும் பொழுது, பெயர் வைக்கிறதுக்கு முன்பதாகவே அவர்களுக்கு எல்லா விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்த உடனே பெயர் கொண்டு ஒரு காரணம், முக்கிய ஒரு காரணமாக இருக்கும் அல்லவா. அந்த பெயர் வைக்கும் பொழுது அவர்களுடைய பாட்டனாருக்கு எண்ணம் வருகின்றது, இவர் உலகம் முழுவதும் புகழப்படக்கூடியவராக இருப்பார், உலகம் முழுவதும் இவரை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகின்றது. அதனால் இவருக்கு முஹம்மது என்பதாக நான் பெயர் வைக்கின்றேன் என்பதாக அப்துல் முத்தலிப் அவர்கள் சொல்லுகின்றார்கள். குறைஷிகள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க, நம்மளுடைய குடும்பத்தில் யாருக்காவது ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கா? ஆமாம், அப்துல்லா விட்டுட்டு போனார் இல்லையா ஆமினா அம்மையார் அவர்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ரொம்ப பிரகாசமான, அவர்கள் பிறக்கும் பொழுது அவர்களுடைய வீடுகள் எல்லாம் பிரகாசமான ஒரு வித்தியாசமான காட்சிகள் எல்லாம் காண்டோம் என்பதாக சொல்லப்படுகின்றது. உடனே குறைஷிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க, ஏதோ ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. அந்த யூதர் சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவரை போய் தேடிக்கிட்டு நேராக போகிறாங்க அவரிடத்துல போன உடனே, ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை இங்கே பிறந்திருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய கோத்திரத்தில் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது. அப்படியா? அந்த குழந்தையை நான் பார்க்க வேண்டும், அந்த குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்பது அந்த யூத அறிஞர் சொல்லுகின்றார். உடனே ஹஸரத் ஆமினா அவர்களிடத்தில் கொண்டு போய் விடுறாங்க, வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மதுடைய குழந்தையாக இருக்கின்றார். அந்த யூத அறிஞர் வந்து அந்த குழந்தையை நான் வாங்கலாமா, பார்க்கலாமா என்பதாக கேட்கின்றார். உடனே அவருடைய கையில் தூக்கி கொடுக்கப்படுது. கையில் தூக்கி கொடுத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய முதுகை பார்த்த மாத்திரத்திலே அந்த யூத அறிஞர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்து விடுகின்றார். உடனே பதறி போய் ஓடி வந்து குழந்தையை தூக்கிட்டு அவரையும் தண்ணி தெளித்து எழுப்பி விட்டு எல்லாத்தையும் கொடுத்து உட்கார வச்சு, என்னப்பா குழந்தைய நீங்கள் தானே கேட்டீங்க, குழந்தைய பார்த்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களே? இல்லை, இது சாதாரண குழந்தை கிடையாது,
இது சாதாரண குழந்தை கிடையாது. இதுவரை எங்களிடம் இருந்த நுபுவத் எனும் ஒரு விஷயத்தை, மிக பெரும் அந்த நபித்துவ பட்டத்தை இன்னைக்கு உங்க கோத்திரத்திலே வந்து விட்டது. உங்களுடைய குடும்பத்தார்கள் பிடுங்கிக் கொண்டார்கள். இது பெரும் ஒரு நபியாக இருக்கக்கூடியவர். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய முதுகில் நுபுவத்தினுடைய அடையாளம் இருக்கின்றது என்பதை அதை பார்த்த மாத்திரத்திலே அவன் பார்க்கிறதுக்கு தெம்பு எனக்கு கிடையாது, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த யூத அறிஞர் சொல்கின்றார். யூத அறிஞர், மார்க்க அறிஞர் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்திருக்கின்றார். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவருடைய முதுகுல இந்த அளவுக்கு கருப்பு கலர்ல மச்சத்தில் முடியோடு இருக்கக்கூடிய ஒரு மச்சம் இருக்கும் என்பது வரை தெரிந்திருந்த ஒரு மனிதர் அங்கிருந்து வந்து அதை பார்த்த மாத்திரத்திலே மயக்கமுற்று விழுகின்றார் என்று சொன்னால் இந்த நுபுவத் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நுபுவத் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நுபுவத்தினுடைய முத்திரையை பார்த்தே ஒருவர் மயக்கமுற்று விழுகின்றார் என்று சொன்னால் அந்த நுபுவத்தை தாங்கக்கூடிய அந்த ஜசத், அந்த உடல் எந்த அளவுக்கு தாங்க வேண்டும், எந்த அளவுக்கு சக்தி பெற்று இருக்க வேண்டும். யூஹா இலைய, இன்னின் மீது வஹி இறக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறக்கப்படுகின்றது. சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ இன்னைக்கு நான் மேடையில் நின்றுகிட்ட 4 வார்த்தை கிழிச்சிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த புகழும் சேர்ந்துடாதுன்றதெல்லாம் கிடையாது. இல்லை 4 வார்த்தை நல்லா சந்தோஷமாக பேசிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழ் எக்ஸ்ட்ரா சேர போகிறதுன்னு கிடையாது. அல்லாஹு தஆலா முடிவு பண்ணி வச்சுட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றிற்கும் அல்லாஹு தஆலா எங்கெங்கெல்லாம் தன்னுடைய படைப்பாற்றலை காட்டுகின்றானோ அங்கெங்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கும் படைப்பினங்கள் அனைத்திற்கும் ரஹ்மத் என்பதை அல்லாஹு தஆலா பறைசாற்றி விட்டான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் பறைசாற்றி விட்டான் அல்லவா. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றானோ அங்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத். நரகத்திற்கு கூட ரஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நரகத்திற்கு கூட ரஹ்மத் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு இருக்க மாட்டாங்களா ரஹ்மத்தா? கொடுமையான நரகம், அதிலேயே கால் எடுத்து வைக்கும் பொழுது நரகம் அப்படியே அமைதியாகி குளுமையாக மாறிவிடுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் கூட தேடுறாங்க, அங்கே போய் தேடுவாங்க. என்னுடைய உம்மத்தில் யாராவது இங்கே இருக்கிறாங்களா, என்னுடைய உம்மத்தில் யாராவது இங்கே இருக்கிறாங்களா. கடைசியில் போய் நரகத்தில் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுவாங்க. ஆனால் எப்பொழுது நரகத்தினுடைய வாசலிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைய ஆரம்பிக்கின்றார்களோ நரகம் குளுமையானதாக மாறிவிடும். சொல்லப்படுகின்றது நரகவாதிகள் கூட அந்த நேரத்தில் பெரும் சந்தோஷத்தோடு இருப்பாங்க. என்ன ஆச்சு நமக்கு, அல்லாஹு தஆலா இவ்வளவு ஒரு சுகத்தை கொடுத்துட்டானே, இவ்வளவு தண்டனை அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நாம் திடீர்னு இவ்வளவு குளுமையான விஷயம் இது ஆகிவிட்டதே, நரகம் குளிர்ந்து விட்டதா அல்லது நம்மளை சுனத்திற்கு அழைத்து விட்டானா அல்லாஹ் அப்படின்ற சந்தேகத்தில் நரகவாதிகள் எல்லாம் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தேடுவாங்க. அல்லாஹ் கேட்பான், யாரை சொல்லலாம், அங்கே போய் யாரை தேடுறீங்க, அங்கே போய் யாரை தேடுறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? அல்லாஹ் சொல்லுவான், முஹம்மது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எந்த நாவெல்லாம் சொன்னிச்சோ அவங்க எல்லாத்தையும் நீங்கள் கூப்பிட்டு போயிட்டீங்க. இன்னும் அங்கே வந்து யாரை தேடிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போயிட்டாங்க. சரியா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டேன். இங்கே யாராவது வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்க மட்டும் இருக்காங்களா? என்ன விடு, உன்னை ரப்பாக யாராவது ஏற்றுக்கொண்டார்களா? அவர்கள் மட்டுமா, அவர்கள் இங்கே இருப்பார்கள் அல்லவா, அவர்களையும் என்னோடு அனுப்பிவிடு என்பதாக அல்லாஹு தஆலாவிடத்திலே நரகத்திலே நின்றுக்கிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. அப்படின்னா என்ன, வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் நீ ஏற்றுக்கிறன்னா நீயும் அங்கத்தான் இருப்ப. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக வந்து உன்னுடைய கரம் பிடிச்சு உன்னை கூப்பிட்டு வெளியே தூக்கி போடுவோம். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை விட்டு போங்கப்பா, என்னுடைய நபி, என்னுடைய ஹபீப். யாருக்கு இன்னைக்கு நம்ம ஷஃபாத், அதாவது நமக்கு சொர்ணத்திற்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடிய தன்மை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ அவர்கள் நாளை நரகத்திலே வந்து உள்ள வந்து நிற்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மனிதர்கள் யாராவது இருந்தாங்கன்னா என்னோட அனுப்பிவிட சொர்ணத்திற்கு. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், என்னுடைய ஹபீபு கேட்கிறாங்க, என்னுடைய நபி கேட்கிறாங்க, என்னுடைய ஆஷிக் கேட்கிறாங்க, யார் யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்க மட்டும் இருந்தாங்கன்னா தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லப்படும். இந்த நேரத்தில் விறகு கட்டைகளாக நரகத்திலிருந்து வெளியே தூக்கி எறியப்படுவார்கள். எண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்பது ஒரு சாதாரண ஒரு மனிதன் என்ற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டுதான் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும் அன பஷரும் மிஸ்லுக்கும் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற யூஹா இலைய அந்த நபித்துவமும் அந்த வஹியும் அதனுடைய சக்திகள் நமக்கு தெரியுமாயானால் எந்த நேரமும் உட்கார்ந்துருவோம். அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம புகழலாம், வாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழலான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாய். ரொம்பலாம் தேவையில்லை. இன்னைக்கு தலைமை என்ற ஒன்று இருந்துச்சு. ஒரு நேரத்தில் மௌலூது கூடாது, பிறந்த நாள் கூடாது, எதுவுமே கூடாதுன்னு சொன்னிச்சு. இப்போ பிறந்த நாள் கூடும், கேக்கு வெட்டலாம்,
மௌலுது பாடுறது கூடும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றது கூடும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீளாது கூடும் அப்படின்னு சொல்லி எந்த தலைமையினுடைய பேச்சை கேட்டு இவ்வளவு நாள் இவர்கள் எல்லாம் வாய் விட்டாங்களோ அந்த தலைமையே இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழலாம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழலாம், பிறந்த நாள் கொண்டாடலாம். பாவி, இவ்வளவு நாள் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு கூட உன்னால கொள்ளது, பிள்ளைங்களுக்கு கூட ஆசையா ஒரு சாக்லேட் கூட வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இந்த கூட்டம். அதானே நடக்குது. தன்னுடைய மனைவிக்கு ஒரு பிறந்த நாள்னா மனைவி எங்க எனக்கு பிறந்த நாள் கூடாது, சிலாத்துல இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளைக்கு திங்கக்கிழமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பவராக இருந்தாங்க. சஹாபிகள் வந்து கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் எதற்காக வேண்டி நோன்பு வைக்கிறீங்க? இப்போ நான் திங்கக்கிழமை தானே பிறந்தேன், அதனால் நோன்பு வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு விஷயம். தான் பிறந்த தினத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். இங்கே பிறந்த நாளை யோசிக்காத, இறந்த நாளை யோசிக்காத, எதையுமே யோசிக்காதன்னு சொல்லி இன்னைக்கு ஒருத்தன் சொன்ன நாளை இன்னைக்கு ஒரு கூட்டம் தன்னுடைய குடும்பத்தையும் நடுத்தரில் விட்ட மாதிரி ஆக்கிடுச்சு. பிறந்த நாளா சரியத்தில் இல்லை, கல்யாண நாளா சரியத்தில் இல்லை, எப்பா கல்யாணத்துக்கு முதல் நாள் வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு சோறாக்கி போகிறேன் சரியத்தில் இல்லை, இப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு தலைமையை உட்காந்துக்கிட்டே வீடியோ போடுறது. கேக்கு வெட்டலாம், சாக்லேட் கொடுக்கலாம், பிறந்த நாள் கொண்டாடலாம். இப்போ நீ எங்கே போய் நிற்போம்? எண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம். அல்லாஹ் இந்த உலகத்தை மட்டுமல்ல ஒவ்வொரு விஷயங்களையும் படைத்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வேண்டி. நான் இப்படி ஒரு ரூஹை படைத்திருக்கின்றேன், நான் எனக்கு பிரியமான ஒரு ரூஹை, இப்படிப்பட்ட ஒரு ரூஹை படைத்திருக்கின்றேன், அவர் உங்களுக்கெல்லாம் இப்படியாக வாழுவார். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நரகமும் தெரிஞ்சுக்கணும், சொர்க்கமும் தெரிஞ்சுக்கணும், மனிதனும் தெரிஞ்சுக்கணும், மலக்குகளும் தெரிஞ்சுக்கணும், ஜின்னும் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு உயிரினங்களும் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வினுடைய படைப்பிலேயே மிக சிறந்த படைப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு மாற்று கருத்து வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹு தஆலா மலக்குமார்களை படைத்தான். எதற்காக வேண்டி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயை கொண்டு போயிட்டு வரணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் வழிபட்டார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களுடைய பேச்சை கேட்டு நடந்தார்களோ. ஒரு சஹாபி நேரா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஓடி வராங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை எல்லாத்தையும் தாண்டி உங்களின் மீது நான் பாசம் வைத்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ். கொஞ்ச நேரம் உங்களுடைய சபையை விட்டுட்டு வீட்டில் போய் உட்கார்ந்து ஏதாவது ஒரு நேரம் உங்களை மறந்து விட்டேன் என்று சொன்னால் உப்பாரி வைக்கக்கூடிய அளவுக்கு அழுகுறது. இங்கே என்னுடைய நபியை நான் மறந்துட்டேனே, என்னுடைய ஹபீபை நான் மறந்துட்டேனே, என்னுடைய நுபுவத்தை நான் மறந்து விட்டேனே, என்னுடைய ஷரியத்தை நான் மறந்து விட்டேனே. சஹாபி கேட்குறாங்க, உடனே நான் ஓடி வந்து விடுகின்றேன் யா ரசூலல்லாஹ். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன சந்தேகம்ப்பா? யா ரசூலல்லாஹ், எனக்கும் மௌத் இருக்கு, உங்களுக்கும் மௌத் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. எனக்கும் மௌத் இருக்கு, உங்களுக்கும் மௌத் இருக்கு. நீங்கள் மௌத்தாயிட்டீங்கன்னா நேராக போய் நபிமார்களோட பெரும் இடத்துல போய் உட்கார்ந்துருப்பீங்க யா ரசூலல்லாஹ். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தாண்டி உங்களை நான் பிரியப்பட்டு உங்களுடைய நினைவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, என்னுடைய மௌத்திற்கு பிறகு என்னுடைய நிலை என்ன யா ரசூலல்லாஹ்? என்னுடைய நிலை என்ன? சஹாபாக்களுடைய நிலைமை கேள்விகள் எப்படியெல்லாம் வருகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அமைதியாகிறாங்க. அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி காக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். ஒமை யுதிஅல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றுகின்றார்களோ ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம்த அலைஹிம், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பெரிய நிஅமத்தை வைத்திருக்கின்றான். எங்க தெரியுமா? மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன, நபிமார்களோடும் சித்தீக்கின் உண்மையாளர்களோடும் சுஹதாக்களோடும் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு அருள்பாக்கியத்தை வைத்திருக்கின்றான் என்று சுபச்செய்தி சொல்லுங்கள் நபியே அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் சஹாபாக்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய மௌத்திற்கு பிறகு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இவ்வளவு பிரியம் வைத்திருந்தேன், அதனால நான் நபியோடு நாளைக்கு மறுமையிலும் இருப்பேன், என்னுடைய மௌத்திற்கு பிறகு நபியோடு இருக்க போகின்றேன் என்ற சந்தோஷம் சஹாபாக்களுக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, எப்போ தெரியுமா அது வரும்? இந்த சஹாபி வந்து என்ன சொன்னாரு? என்னுடைய தாய் தந்தையர்கள், என்னுடைய மனைவி குழந்தைகளை காட்டிலும் உங்களின் மீது நான் அன்பு பாராட்டுகின்றேன், உங்களின் மீது பாசம் வைத்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ். அப்பதான் எல்லாம் இந்த ஆயத்தை இறக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை அப்படி வைக்க வேண்டும். லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய உயிரை காட்டிலும் நான் தான் முதன்மையானவராக இருக்க வேண்டும். அதுவரைக்கும் நீ உண்மையான முஃமினாக ஆக முடியாது. இங்க யாருமே ஆக முடியாது. முஃமினாக இருக்கலாம், தொழுவதனாலேயோ
ஜகாத் கொடுக்கறனாலயோ ஹஜ் செய்யறனாலயோ நாம முஃமினாக இருக்கலாம். ஆனால் உண்மையான முஃமினாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நம் குடும்பத்தார்களை காட்டிலும் நம் உயிரை காட்டிலும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு பிரியமானவர்களாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பேர் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பிலேயே இந்த அளவுக்கு, பிறப்பதற்கு முன்பதாகவும் அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு அவர்களை இந்த உலகம் அறிய செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், அல்லாஹ் நமக்கென்று தேர்ந்தெடுத்து கொடுக்கின்ற ஒரு பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் இருப்பதற்கு, இந்த உம்மத்திலே இருப்பதற்காக வேண்டிய சதாவும் அல்லாஹ்விற்கு சஜ்தா செஞ்சுக்கிட்டே இருப்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட பாக்கியம் ஏதோ ஒரு மனிதனாக இருப்பதற்கு விட நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் இருக்கின்றோம். ஏன்னா ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், என்னை இப்படி ஒரு நபியா அனுப்புனதுக்கு உன்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டத்தில் சமுதாயத்தில் ஒரு சாதாரண மனிதராக ஆக்கியிருக்கலாமே. எந்த அளவுக்கு ஒரு நபியினுடைய எண்ணம், என்ன நபியா அனுப்புனதை விட நீ இவ்வளவு புகழ்றியே, நீ இவ்வளவு சிறப்பு வைத்திருக்கின்றாயே, இவ்வளவு பெரிய கண்ணியம் கொடுக்கின்றாயே, அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தில் ஒரு சாதாரண மனுஷனாய் ஆக்கியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா நம்மளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தில் ஆக்கியிருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம பெரிய ஒரு பாக்கியம். உமை யுதி அல்லாஹ் வர் ரசூல், யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றுகின்றார்களோ அப்படின்னு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் நபியே உங்களை பின்பற்ற சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹு தஆலா உங்களை பிரியப்படுகின்றான்னு சொல்லிட்டு குல் அத்தீஉல்லாஹ வர் ரசூல், நபியே இன்னொன்று சொல்லுங்க, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நீங்கள் பின்பற்றுங்கள். ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், அல்லாஹ் நிச்சயமாக காஃபிர்களை ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் ரசூலை யார் இங்கே பின்பற்றவில்லையோ, பொதுவாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு சில விஷயங்கள் சொல்லுவான், இரண்டாக சொல்லுவான். அதில் ஒன்றை விட்டுட்டு ஒன்றை செஞ்சு அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். ஒன்றை விட்டுட்டு ஒன்றை செஞ்சுட்டா, வ அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள்னு சொல்லுவான். ஒரு மனிதர் தொழுதுகிட்டே இருக்காரு, ஜக்காத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் இந்த தொழுகையும் ஒப்புக்கொள்ள மாட்டான். அல்லது தொழுகாம வருஷம் நான் காசு ஜக்காத்து மட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஜக்காத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்க மாட்டான். அதே மாதிரி தான் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் பின்பற்றுவது. அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நாம பின்பற்றணும்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வழிமுறைகள் எல்லாம் இருக்குது, வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல தான் இருக்குது. இல்லை எனக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தேவையில்லை, நான் டைரக்டாக அல்லாஹ்ட்ட போறேன்னா அல்லாஹு தஆலா கபூல் செய்ய மாட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய கண்ணியங்கள் அறிந்து வாழக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததியினர்களுக்கும் சமுதாயத்தினர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. நாளை மறுமையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் பிடித்து சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.